வழக்கறிஞர்கள் பலர் இன்று இணைந்துள்ளனர். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், அதாவது அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து கிளைக்கழகம் வரை, ஒன்றியம் நகரம் பகுதி கிளைக்கழகம் வரை பலர் இன்று திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அரசியல் எதிர்காலமே கிடையாது. ரெண்டு கட்சி தலைவர்களும் அவங்களுடைய சுய லாபத்திற்காக, சொந்த குடும்ப நலனுக்காக ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும். எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் காரணத்தினால அந்த ரெண்டு தலைமை மீது நம்பிக்கை இழந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையிலும், எங்களுடைய அமைச்சர்கள் முன்னிலையிலும், எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாற்றுக் கட்சியை இணைந்துட்டு வராங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இங்கேயும் நடைபெற்றது. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் பலர் இன்னைக்கு கட்சியில் இணைந்துள்ளனர். கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் கொடுக்கப்படும். அனைவருக்கும் தேவையான அங்கீகாரம், தேவையான மரியாதை, அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஏன்னா ஒவ்வொருவரும் பல வருடம் அந்த கட்சியில பயணித்து பல கஷ்டங்களை தாண்டி பயணித்து இன்னைக்கு ரெண்டு கட்சி தலைவர்களும் அவர்களை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு அவங்க ரெண்டு பேருடைய சுய லாபத்திற்காக எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் நிலையில அவங்க ரெண்டு பேரையும் நம்பி அவர்கள் யாரும் பயணிக்க தயாராகலை. அந்த காரணத்துக்காக தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிமுக திமுக சேர்ந்த அனைத்து அவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட தொண்டர்கள், 20 வருஷம் 30 வருஷம் கடைநிலையில பூத் வரைக்கும் கஷ்டப்பட்ட தொண்டர்கள் இன்னைக்கு அவர்கள் ரெண்டு கட்சியை சேர்ந்த முக்கியமான அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு விளையிட்டு வராங்க. அவர்கள் அங்கேயே சேர்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு அதே மாதிரி நிகழ்ச்சி நடைபெற்று கூட்டணியில வெற்றி பெற்றுட்டு தாவேகா கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கிறது நியாயம்னா அதிமுக திமுக செய்வது நியாயம்னா அதாவது இந்த நிகழ்ச்சி இந்த பிரச்சனை எல்லாம் எங்க வந்துச்சுன்னு சொல்றேன். இது யாருமே அவர்கள் இங்க இருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் எண்ணமே இல்லை. எப்ப எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்பதான். இது திரு டிடி அவர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? டிடி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எடப்பாடியை காலி பண்ணுவேன், எடப்பாடி துரோகி, எடப்பாடி துரோகி பன்னீர்செல்வம், துரோகி பன்னீர்செல்வத்தை நான் காலி பண்ணுவேன்னு எத்தனை ஒரு வருஷத்திற்கு 5000 தடவை சொல்லியிருப்பார். அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவர் ஒண்ணும் இல்லை, அவருடைய ஊர் திருத்துறைப்பூண்டியில போய் கேட்கட்டும். இந்த மாதிரி நான் 9 வருஷமா இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு துரோகி பன்னீர்செல்வத்தை வெளியேற்றுவேன் நான் 100 தடவை பேசியிருக்கேன் தினமும். நான் இன்னைக்கு போய் அதே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க நான் போய் கவர்னர் மாளிகையில போய் ஒரு எம்எல்ஏ உடைய சீட்டை தூக்கிட்டு போனேன். இது எப்படி நல்லா இருக்குன்னு அவர் ஊர்ல திருத்துறைப்பூண்டியில போய் அவர் ஊர்ல இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பொலிட்டிக்கலே தெரியாத ஒருத்தட்ட கேட்க சொல்லுங்க. அவர் செஞ்ச விஷயம் நியாயமா? அவரெல்லாம் எதுக்காக அரசியல் இத்தனை 9 வருஷம் பயணிச்சாரு? 9 வருஷம் அவர் பயணிச்சு, அவரோட சேர்ந்து பயணிச்ச ஒரு 50,000 பேரையாவது இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை முழுசும் முடிச்சுட்டு ரோட்ல விட்டு போயிட்டாரு. அவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர்கள் அனைவரும் இவருக்கு பின்னாடி பயணிச்சு ஒவ்வொரு நாள் இவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கும் சென்ட் ஆஃப் பண்றதுக்கும் இவர் பின்னாடியே சுத்தி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இழந்து அவர்கள் 50,000 பேராவது குறைஞ்சபட்சம் அவர்கள் நடுத்தரில் நிற்கிறார்கள். இவரை மாதிரி பலர் இன்னைக்கு அவர் சொன்னதுக்கே சொல்றாங்க, எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து கட்சியில பயணிக்க வச்சா யார் ஒத்துப்பா? இது மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பா? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் மக்கள் கொடுத்த தீர்ப்பா? மக்கள் கொடுத்த தீர்ப்பு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். சோ நம்பர் பாலிடிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்று இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல அந்த ஏரியாவில் இருக்கிற வாக்கு வித்தியாசத்துல நம்பர் அரித்மெட்டிக்ல மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல பெருவாரியான மக்கள் கொடுத்த திருப்பி எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும். சோ அதற்காக இவங்க ரெண்டு பேரும் அதை மக்களை ஏமாற்றும் விதமா நடந்து கொண்டால் அவர்கள் கூட்டணியிலிருந்து நேர்மையாக நியாயமாக பயணிக்க விரும்பும் எந்த கட்சியும் அவரோட பயணிக்க முடியாது. இதான் ஒரே பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் இதை அவங்களே மறுத்து சொல்ல முடியல. ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க முயற்சி செஞ்சாங்கன்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்டாலினே ஒவ்வொரு ஐயா காதர் மதின் உட்பட அனைவருக்கும் போன் செஞ்சு நீங்க எடப்பாடி முதலமைச்சராக, இதுக்கு மேல ஒரு கேவலமான அரசியல் என்ன இருக்கு? நீங்க கவுண்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் போன் பண்ணி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகிட்டையும் போன் பண்ணி நம்ம எடப்பாடியை முதல்வராக்கணும்னா யாரு ஒரு தன்மானம் உள்ள யாராவது இதை ஒத்துக்குவாங்களா? அதுதானே முதல் பிரச்சனை. அது புரிஞ்சு பேசுறாரு. அவர் டிடிவிக்கு எல்லாமே புரியும், அவர் அண்ணன் டிடிவிக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சாலும் அவர் காலத்துக்கு இருக்காப்புல இந்த தண்ணி போற மாதிரி அவர் ஒவ்வொரு சைடும் அவர் வளைஞ்சு நெஞ்சு போவாரு. இன்னைக்கு அவருக்கு வேற வழியே இல்லை, கட்சியிலும் பயணிக்க முடியல. அவருடைய போதாத காலம் திரு யாரை துரோகின்னு யாருக்கா கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த எடப்பாடியை முதல்வராக்குறேன் கவர்னர் மாளிகை நின்னாரு. அதற்கு மேல அவருக்கான ஒரு மரியாதை பொது தளத்தில் கண்டிப்பாக 100% இழந்து விட்டார். அவரும் கொஞ்சம் பேசாம இருந்தால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதை அவருக்கு தக்க வச்சுக்கலாம். இங்க பாருங்க, தமிழகத்தில் நம்ம என்ன பின்பற்றுறோமோ அதான் பின்பற்றோம். தமிழகத்துல நம்ம என்ன பின்பற்ற போறோமோ, ஏன் இதே நேரத்துல குஜராத்ல மன்னிக்கிறோம் வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய பதவியேற்பு விழால வெஸ்ட் பெங்காலுடைய அவங்களுடைய பாடல் தானே முதலில் ஒழிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு? தமிழகத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. தமிழக நிகழ்ச்சிகள்ல நம்ம இப்படிதான் செய்வோம்.
அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம். 37 பேர் இறந்ததுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. ஸ்டெர்லைட்ல இறந்தவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இல்ல கண்டிப்பா எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்வர் ஆலோசிச்சு பண்ணுவாரு. இது மாதிரி பல துரோகங்கள் மக்களுக்கு அங்கங்க செய்யப்படும். நிறைய நிகழ்ச்சியில மக்களுக்கு வந்து துரோகம் செய்யப்படும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இதை பற்றி பேசிய திமுக வந்து அதுல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட, அந்த கமிஷன்ல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி மீது கூட தேவையான நடவடிக்கை எடுக்கல திமுக. கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்வர் ஆராய்ச்சி தேவையான நேரத்தில் செய்வாங்க. பணி நியமன விவகாரத்தை